ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய மத்தியில் அருமையான வின்சென்ட் சாமுவேல் ஐயா வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு நம் கைகளை தட்டி நாம் அதை வரவேற்போம். நல்ல கிருபை பெற்ற ஒரு தேவனுடைய மனுஷர். இந்த ஆலயத்துக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க. இந்த சபை கூற சபையாக இருக்கும் பொழுது, நாங்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது எத்தனையோ முறை இந்த இடத்துல ஊழியம் செய்திருக்கிறாங்க. சோத்திரம். அதுக்குடைய புகைப்படங்களை இன்னும் நாங்கள் வச்சுருக்கிறோம். பாண்டிச்சேரியுடைய எல்லா தெருக்களில் நின்று சோத்திரிக்கிறோம், பாட்டு பாடி கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சோத்திரம். எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்து இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய தலைவர்களோடு சரி சமமாய் பேசக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய தேவ மனுஷன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நாங்கள் சின்ன வயசுலாம் அந்த எம்பிஏ கன்வென்ஷன்னாலே ரொம்ப பிரபல்யமாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா சோத்திரிக்கிறோம், அவங்க தான் அந்த பாட்டு ஆராதனை நடத்துவாங்க. ஒவ்வொரு வருஷமும் அந்த எம்பிஏ பாட்டு எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. நாட்களில் எப்போ வரும், அடுத்த வால்யூம் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அநேக ஜனங்கள் காத்து கொண்டிருக்கிற அந்த பாடலில் முக்கியமான பங்கு அருமையான சோத்திரிக்கிற ஐயா தான். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. அவங்க எம்பிஏ மிஷனுக்கு மட்டும் பாட்டு எழுதலை. சோத்திரம். எத்தனையோ மாரநாதா ஸ்தாபனங்களுக்கு, இயேசு அழைக்கிறார் ஸ்தாபனங்களுக்கு, சோத்திரம், இன்னும் இப்படி ஏராளமான இடங்களில் பாடல் எழுதுவாங்க. நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட ஐயாவிட்ட ஃபோன் பேசும்போது ஒரு கிறிஸ்மஸ் பாட்டு எழுதிக்கிட்டு இருக்கிறேன்பா. ஒரு ஸ்தாபனத்துக்கு கேட்டாங்க, எழுதிட்டேன். எங்கேயா 2 வரி பாடுங்கன்னா, பாட்டுனா அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது. சோத்திரம். அவது மடை திறந்த வெள்ளம் போல் வரும் போல இருக்குது. சோத்திரிக்கிறோம். நான் சொல்கிறேன், அவங்க இங்கே பிரசங்கிக்கும் போது அவருக்குள்ளே இருக்கிற கிருபை நமக்கு வரணும். கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அவங்க ஒரு இன்டர்வியூ சமீபத்தில் டிவியில் தான் பார்த்தேன். நீங்கள் எழுதின முதல் பாட்டு என்ன பாஸ்டர்னா, முன்னேறுவோம் நாம் நேசர் பாதையில். சோத்திரிக்கிற என்கிற ஒரு பாடல். அது எம்பிஏ பாட்டு. அது சோத்திரிக்கிற அந்த பாட்டெல்லாம் எங்கள் ரத்தத்தோடு எலும்போடு தசையோடு கலந்த பாடல். ஆகவே அப்படி பாடல் எழுதி அநேக பாடல் சோத்திரிக்கிறோம். இப்போ உதாரணமாக அருமையான சோத்திரிக்கிறோம் டிஜிஎஸ் தினகரன் அவங்க உம்மருள் காண செய்யும் இறைவா உம்மருள் காண செய்யும்னு ஒரு பாடல் அவங்க பாடுவாங்க. அந்த பாடல்லாம் சோதரிக்கிற அருமையான ஐயா தான் அவங்க எழுதி இருக்காங்க. இப்படி ஆண்டவர் அவர் மூலமாய் செய்கிற காரியங்கள் ஏராளம். அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் நம்மிடத்தில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. இப்பொழுது அவங்க நமக்கு முன்னதாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய இருக்கிறாங்க. சோதரி, நாங்கள் சிறு வயதில் பார்த்து வளர்ந்து ஒரு தகப்பனாக, எங்களுக்கு ஆலோசகராக சோதரிக்கிறோம், எங்களுக்கு நல்ல ஒரு மென்டராக இருக்கிற சோதரிக்கிறோம் ஒரு தகப்பனாக அவர் இருக்கிறார். அவங்க நம்முடைய மத்தியில் இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்னும் கர்த்தர் அவருக்கு ஆயுசு நாட்டில் கூட்டி கொடுத்து இன்னும் அடுத்த தலைமுறையும் பார்க்க கர்த்தர் கிருபை செய்வாராக சோதரிக்கிறோம். ஆகவே தொடர்ந்து நம்முடைய மத்தியில் அவர்கள் ஊழியம் செய்யும்படி நம்ம எல்லாரும் அவர்களை கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். உங்களெல்லாம் பார்க்குறதே ஏதோ பரலோகத்தை தேவதூதரை பார்க்குறது மாதிரி இருக்குதா? நீங்கள் எல்லாம் வெள்ளையாக இருக்கீங்க, நான் தான் என்னமோ ப்ரௌனாக இருக்கிறேன். எனக்கு தெரியாமல் நான் இது எடுத்து வந்துட்டேன். என்ன பண்ணுறது? நான் வீட்டுக்கு போய் வெள்ளை சட்டை போட்டு வந்துட்டுமா? உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். அதிலும் உங்கள் பாஸ்டர் நித்திய ஜீவதாஸ் அவரை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். சின்ன வயசில் பார்த்துருக்கேன். அவங்க அப்பா இந்த பகுதியில் ஜிபா போட்டு வேஷ்டி கட்டிட்டு செய்த ஊழியங்கள்லாம் பார்த்துருக்குறோம். பாஸ்டர் சொன்னதுபடி நாங்கள் தெருவெல்லாம் நின்று ஊழியம் செய்திருக்கிறோம். உங்கள் ஊரில் ஓடுத ஒரு ஆட்டோ, அந்த ஆட்டோ எங்கள் மெட்ராஸில் இல்லை, இங்கே தான் இருக்கும். டெம்போ அந்த இதில் ஏறிட்டு எங்கள் பசங்களாம் பேண்ட் அடித்து தெருவாக பாடுவாங்க. பிசாசெல்லாம் ஓடும், ஓப்பனரில் பிசாசுகள் ஓடும். அதெல்லாம் பார்த்துருக்கோம். பாண்டிச்சேரியில் நாங்கள் கால் மிதித்து செய்த ஊழியத்தை மறக்க முடியாது. இவங்க அப்பா ஒரு பெரிய கூட்டம் நடத்தினார். இந்த பெரிய மைதானம் இருக்குது, ஒரு பெரிய அண்ணா திடல். அந்த திடலில் நாங்கள்லாம் மியூசிஷியனு ஜான் சாலமோன்லாம் வந்திருந்தார். பெரிய கூட்டம். எப்படி நடத்தினார்? விசுவாசத்தில் நடத்தினார். இவங்க அப்பா பொறுத்த வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை விசுவாசத்தில் வாழ்ந்தவங்க. அது பின்பதாக அவங்க அம்மாவும் பரிட்சயமானவங்க. அவங்களும் விசுவாசத்தில் வாழ்ந்து முடித்து இந்த பிள்ளைகள்லாம் ரைஸ் பண்ணி இப்படிப்பட்ட ஆலயத்துக்குள்ளே நான் பிரசங்கம் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. நான் போன முறை வரும்போது எங்கள் டீமோடு வந்தபோது மண்டபத்தை தான் பார்த்தேன். மண்டபத்தை பார்த்தேன், பெரிய இது. மேலே உட்காந்துருக்காங்களா? சரி, பால்கனியில் உட்காந்துருக்கீங்களா? அதுக்கு மேலே இருக்கீங்களா? அதுக்கு மேலே போயிடுவீங்களா?
நீங்க எல்லாம் பாக்கியவான்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இவங்க வந்து எங்கள் குடும்பம் மாதிரி. பிள்ளைங்கள்லாம் எங்கள் பேத்தி ஷாலி வந்து பேத்தி வந்த ஒன்றும் திட்டு கொடுப்பேன், அடி கொடுப்பேன். அடுத்தது நிட்டாஷா தம்பி எல்லாமே. இவங்க குடும்பம் எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான குடும்பம். இந்த காலவெளியிலே அவரோடு இணைந்து இந்த ஊழியத்தில் தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதில் நான் சந்தோஷம் அடைகிறேன். என்ன சொல்கிறதுன்னா, இட்ஸ் a great privilege for me to stand here and preach the word of God. லைவில் போயிட்டுருக்கல, பாண்டிச்சேரியில் எல்லாம் இங்கிலீஷ் பேசுவாங்க, ஃப்ரெஞ்சு பேசுவாங்க, பாண்டிச்சேரியில் உள்ளலாம் பார்க்குறாங்க. இந்த லைவை வந்து உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. உங்களை எல்லாருக்கும் லைவில் பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உண்மையாகவே சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. எனக்கு பிடிச்சமான ஒரு பாடல், அந்த பாடலை பாடிட்டு ஆண்டவர் சித்தமான அடுத்த பாடலை பாடுவேன். தேங்க்யூ. சரி, எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். எந்தன் கைதடுவன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். பேரின்பம் அவர் என் தஞ்சமே, அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. பேரின்பம் அவர் என் தஞ்சமே, அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. அற்புதமாம் அவர் அன்பு, அண்டினோர் காக்கும் தூய அன்பு. அற்புதமாம் அவர் அன்பு, அண்டினோர் காக்கும் தூய அன்பு. இப்பூவினில் இவரை போல் அன்பர் எவருண்டு? மாறாதவர் எந்தன் இயேசு என்றும் பற்றிடுவே. எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். சர்வவல்ல தேவனிவர் சாந்தமும் தாழ்மை உள்ளவரா. சர்வவல்ல தேவனிவர் சாந்தமும் தாழ்மை உள்ளவரா. என்னாலுமே எந்தனையே தாங்கிடும் வல்லவரா. நம்பிடுவே என்றென்றுமாய் எந்தன் இயேசுவை. எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். குற்றங்களை மன்னித்துமே தம்மண்டை என்னை சேர்த்து கொண்டார். குற்றங்களை மன்னித்துமே தம்மண்டை என்னை சேர்த்து கொண்டார்.
எந்தன் நேசர் ஒப்பற்றவர், பொறுமை நிறைந்தவர். சார்ந்திடுவேன் என்றென்றுமாய் எந்தன் இயேசுவை. எந்தன் இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். எந்தன் இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். பேரின்பம் அவரின் தஞ்சமே, அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. பேரின்பம் அவரின் தஞ்சமே, அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சமீபத்தில் இன்னும் வெளிவராத பாடல், கிறிஸ்மஸுக்கு தான் வெளிவரப்போகுது. ஆனால் எனக்கு பிடிச்ச பாடல், எங்கள் தலைமுறை, நான் எங்கள் அப்பா அப்போ ஒரு பாஸ்டர், நான் ஒரு பாஸ்டர், மெட்ராஸ் பெண்டிகாஸ்ட் அசம்பிளியில் எம்பியில். எங்கள் அப்பா கெல்லிஸில் இருந்தார். மூளைக்கடைக்கெல்லாம் அடிக்கடி போவார். மூளைக்கடையில் அந்த பாஸ்டருக்கு சொந்தக்காரர் இங்கே இருக்கார். அதுக்கு பிறகு எங்கள் சன்னு இப்போ பாஸ்டர், அவர் தான் ஊழியத்தை பண்ணுறாரு. அதுக்கு பிறகு எங்கள் பேரன் எம்பிஏ முடிச்சுட்டு உலக வேலையில் இருந்தாலும் அவனும் அந்த ஊழியத்தில் இணைந்து 4 பேர், 4வது தலைமுறை இது ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆக ரொம்ப நாள் ஆசை, தலைமுறையை பற்றி ஒரு பாடல் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் கர்த்தர் இந்த பாடலை கொடுத்தாரு. 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்பவரே, 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்பவரே, செலுத்தி உந்தன் நாமம் துதிப்பிதோ, ஆனந்த பலிகள் செலுத்தி உந்தன் நாமம் போற்றிடுவேன். உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க அன்பு பெரியது. சொல்லுங்க, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க உண்மை பெரிய. அல்லேலூயா துதிக்கின்றோம், அல்லேலூயா மகிழ்கின்றோம், அல்லேலூயா துதிக்கின்றோம், அல்லேலூயா மகிழ்கின்றோம். இதுவரை செய்திட்ட நன்மைகளுக்காய் இதயம் மகிழ்ந்து துதிக்கின்றோம். இதுவரை செய்திட்ட நன்மைகளுக்காய் இதயம் மகிழ்ந்து துதிக்கின்றோம். கர்த்தர் சேவை செய்திடவே தலைமுறைகள் இணைந்து துதிக்கின்றோம். கர்த்தர் சேவை செய்திடவே தலைமுறைகள் இணைந்து பணிகின்றோம். உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது,
உங்க உண்மை பெரியது. தயவு, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரிய இரக்கம், உங்க இரக்கம் பெரியது. உங்க உண்மை பெரியது. அல்லேலூயா துதிக்கின்றோம், அல்லேலூயா மகிழ்கின்றோம், அல்லேலூயா மகிழ்கின்றோம். 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்பவரே, 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்பவரே. ஆனந்த பலிகள் செலுத்தி உந்தன் பாதம் பணிகின்றோ, ஆனந்த பலிகள் செலுத்தி உந்தன் பாதம் பணிகின்றோ. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போக போறோம் இல்லையா? வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போக. கண்களை மூடு, எல்லாம் கண்களை மூடுங்க. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பரிசுத்த ஆவியானவரே, தயவா எங்களோடு பேசுங்கப்பா. இந்த வார்த்தையை இந்த ஜனங்களுக்கு பகிர்ந்தாங்கப்பா. இந்த வருஷத்தை முடிக்கக்கூடிய கடைசி மாதத்தில் வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் எங்களை நடத்தினீரப்பா. எங்களை நம்பிக்கை வீண் போகாதபடி காத்தீரப்பா. இந்த ஜனங்களை ஆசீர்வதியம், எங்களோடு பேசும். மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ராஜாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். அநேகர் கேள்வி என்னன்னா, இந்த வருஷத்தை தொடங்கிட்டோம் 2025, எப்படி முடிக்க போகிறோம்? 12ஆவது மாதத்தில் வந்திருக்கிறோம். ஏன் இதுவரைக்கும் நடத்தினார், இனிமேல் நடத்த மாட்டாரா அவங்கள? ஆமாம், அவர் முற்றும் முடிய காக்க வல்லவராக இருக்கிறார். உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் பிள்ளைகளை குறித்து, உன் பிள்ளைகளை படிப்பை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, வருமானத்தை குறித்து நீ ஒரு நம்பிக்கை இல்லாமல் தொடங்கினேன் 2025. ஆனால் முடிக்கிற தருவாயில் இந்த கடைசி மாதத்தில் வந்திருக்கிற முதல் வாரத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு, திருவிருந்தில் பங்கு பெற வந்திருக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய நல்ல செய்தி என்னன்னா, நீங்கள் ஆண்டவரை நம்பி வந்திருக்கீங்களே, உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. 50 ஆண்டுகள் மேலாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு வயசு 78 தான் ஆகுது, அதிகமாக இல்லை. ஆனாலும் ஆண்டவர் எனக்கு பலத்தை கொடுத்து, ஆமாம், சுகத்தை கொடுத்து இங்கே அங்கே ஓடுறதுக்கு கிருபை கொடுத்துருக்கிறார். வெள்ளூர் போயிட்டு வரும்போது கீழே விழுந்துட்டேன் ஃபஸ்ட் டைம். நான் எனக்கு பார்வை இல்லை, பார்வை குறைவு. உங்கள் முகம்லாம் சரியாக தெரியல. ஆனாலும் பைபிள் படித்து 27-28 வருஷம் ஆச்சு. அதெல்லாம் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கேன். கீழே தடுமாறி விழுந்துட்டேன். காலில் கொஞ்சம் அடி. நேற்று ராத்திரி, ஆண்டவரே கால்லாம் வலிக்குது, நின்று பிரசங்கம் பண்ணோம், என்னை நோயாளி மாதிரி ஆக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஆண்டவர் பெல்லம் கொடுத்துருக்காரு. உங்களெல்லாம் பார்த்த உடனே கால் வலியில் எங்கே போச்சுன்னு தெரியல. அது உன் நம்பிக்கை வீண், என் நம்பிக்கை வீண் பார்க்கலங்க. இது வரைக்கும் என்னை நடத்தின பாதைகளை பார்க்கும்போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறேன். ₹1 வீட்டில் ஆரம்பித்தோம். நீங்கள் யாரும் ₹1 வீட்டில் இருந்துக்க மாட்டீங்க. அதில் வீட்டில் மின்சாரம் கிடையாது, கரண்ட்டு கிடையாது, டாய்லெட் கிடையாது, பாத்ரூம் கிடையாது, தண்ணி கிடையாது. அப்படிப்பட்ட வீட்டில் ஆரம்பித்த எங்களுக்கு இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ரூபா கொடுத்து நல்ல வீட்டில் இருப்பதற்கு ஆண்டவர் கிருபையை செலுத்தியிருக்கார். அது ஆண்டவரை நம்பியிருந்தனால அந்த நம்பிக்கை வீண் பார்க்காதபடிக்கு இந்த நாட்களிலும் ஆண்டவர் எங்களை கனப்படுத்தி இந்த ஊழியத்தில் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.
என் பேரில் இது வரைக்கும் ஒரு சொத்து, ஒரு வீடு ஒன்றும் கிடையாது ஆண்டவர் சமூகத்திலேன்னு சொல்கிறேன். ஆனாலும் சந்தோஷமாக எங்களை நடத்தியிருக்கிறதுக்காக என்னுடைய நம்பிக்கை வீண் போகல. இதான் சாட்சி, உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. வேதாமத்தில் தாவீது ராஜா பெரிய சேனை வீரன். ஆமாம், அம்புகளை எய்கிறவன், ஈட்டியை வச்சிருக்கிறவன், கவன்களை வச்சு கோலியாத்தை கொன்றவன். அதன் மூலமாக ராஜாவாக மாறினான். சாதாரண ஒரு மெய்ப்பனாக இருந்த அவனை ராஜாவாக மாற்றினார். ஆனாலும் அவனை துரத்தும்படியாக அவனுடைய சொந்த குமாரன் அப்சலோம் வந்தபொழுது அவன் வனாந்திரத்திலே கடத்தப்பட்டான். வனாந்திரத்தில் போய் எங்கே தங்குவோம், எப்படி இருப்போம் என்று பார்த்தபொழுது அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. சங்கீத புஸ்தகம் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பரலோகத்துக்கு போனால் முதல்ல பார்க்க வேண்டிய ஆள் யாருன்னா இயேசு கிறிஸ்து, அவருடைய சமூகம். ரெண்டாவது இந்த தாவீதை பார்க்கணும். ஏன்னா அவர் ஒரு பாடல் ஆசிரியர். அவர் நிறைய பாடல் பாடியிருக்கார், ராக தலைவனுக்கு ஒப்பு வச்சிருக்காரு, கிராமரோடு பாடியிருக்காரு. அடுத்தபடியாக அப்போஸ்தலனாகிய பவுல் நியூ டெஸ்டமெண்ட்ல ஏன்னு கேட்டால் வனாந்தரத்தில் போய் நின்ற பொழுது என்ன செய்வேன் எது செய்யணும் ஒரு பேனிக்கே இல்லை, ஒரு திகைப்பும் இல்லை. கர்த்தர் என் கூட இருக்க, நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு இருந்தார். வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28 29 வசனங்கள். மெத்தைகளையும் கலங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையையும் வார்கோதுமையையும் மாவையும் வறுத்த பயற்றையும் பெரும் பயற்றையும் சிறும் பயற்றையும் வறுத்த சிறு பயற்றையும் தேனையும் வெண்ணெயையும் ஆடுகளையும் பால் கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுவதற்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே பசியும் இழப்பும் தவனமாய் இருப்பார்கள் என்று இப்படி செய்தார்கள். வனாந்தரத்திலே பசியும் இளைப்பாறுதல் இல்லாமல் தவனமாய் இருப்பார்கள், சோர்ந்து போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு வனாந்திரத்திலே ஒரு ஆளை அவர் நியமித்தார். ஆண்டவர் நியமித்த வனாந்திரத்தில் வந்துட்டாங்க. உயிருக்கு பயந்து. வனாந்திரம் என்பது அங்கே ஒரு செடி இருக்காது, தண்ணி இருக்காது, வெயில் இருக்கும், உஷ்ணம் இருக்கும். அந்த இடத்துல வந்தாங்க. நான் துபாயிலேருந்து அபுதாபி போகும்போது அங்கே தான் வனாந்திரத்தை பார்த்தேன். திரும்பி பார்த்தா ஃபுல்லாக ஒரு மரமும் இருக்காது. அதாவது இந்த சாண்ட் ஒன்று அடிக்கும், அடித்தா அந்த கார் அந்த கிளாஸ் எல்லாம் அப்படியே மூடிடும். அந்த மாதிரி ஒரு வனாந்திரம். அப்போ தான் நினச்சேன், இப்போ தாவீது போன வனாந்திரம் தண்ணி இல்லாத வனாந்திரம், காற்று இல்லை, வெறுமையான வனாந்திரம். இந்த வனாந்திரத்தில் இருக்கும்போது ஆண்டவர் எப்படி போஷிப்பார்னா, பர்சில்லா சொல்லுங்க பார்க்கலாம். பர்சில்லா என்ற ஒரு மனுஷனை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி அவன் மூலமாக தான் இந்த காரியங்கள்லாம் கொடுக்கிறார். தாவீதுக்கு என்ன வேண்டும் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்க தேவை என்ன என்பது ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இந்த வருஷம் முடியும் தருவாயில வந்திருக்கிறார். உங்களை இதுவரைக்கும் நடத்தினார, அவர் மேலே வச்ச நம்பிக்கை வீண் போகல. தாவீது வனாந்திரத்தில் இருந்த பொழுது அவனுக்கு தேவையான மெத்தை, கூடாரம், சாப்பிடுறதுக்கு என்னென்ன வகையான சாப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அத்தனை சாப்பாடுகளையும் கொடுத்தான். பர்சில்லா சவுலுக்கு சொந்தமானவன், மீகாலுக்கு மாமன். அப்போ சவுலுக்கும் மீகாலுக்கும் மாமனாக இருந்த ஒருவன் இப்போ என்ன பண்ணணும், தாவீதை கொல்ல வேண்டும். சவுல் ஈட்டியோடு இருக்கிறான், தாவீதை எப்படி கொல்லணும். சரியான நேரத்தும் பர்சில்லாவுக்கு வந்திருக்குது. ஆனால் பர்சில்லாவோ என்ன செய்தானா, அவனுக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தர் அவன் மனதை ஏவினார். நான் தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக உங்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக பர்சில்லாவை கர்த்தர் எழுப்புவார். உங்கள் தேவைகளை சந்திக்க முடியாது, உங்களுடைய ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கத்தக்கதான ஒரு பர்சில்லாவை அனுப்பி. பர்சில்லா என்றால் இரும்பு மனிதன் என்று பொருள். அப்படிப்பட்ட இரும்பு மனிதனுடைய இருதயத்தை திறந்து அவனுக்கு தேவையான இத்தனை காரியங்களையும் கொடுத்திருக்கிறார். வனாந்தரம் வறுமையானது தான். வனாந்தரத்தில் எதையும் பார்க்க முடியாது, வழி தெரியாது. ஆனாலும் இந்த பர்சில்லா கர்த்தருடைய நாமத்தினாலே இவனுக்கு இரக்கம் செய்யும்படியாக வனாந்தரத்தை தேவையானதெல்லாம் கொடுத்தான். இந்த வருஷத்தை முடிக்கிற தருவாயில் சில பர்சில்லாக்கள் உங்களுக்காக எழும்புவார்கள். வாசிக்கலாம் 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். வேகமாக நான் பர்சில்லா என்பது வயது சென்ற கிழவனாய் இருந்தான். வயது சென்ற கிழவனாய் இருந்தார். ராஜா மக்னாயிமிலே தங்கியிருக்க மட்டும் அவனை பராமரித்து வந்தான்.
அவன் மகா பெரிய மனுஷனாயிருந்தான். மகா பெரிய மனுஷனாக இருந்தா, அவன் கிழவனாக இருந்தான். 80 வயது சென்றவனாக இருந்தான். அந்த காலத்தில் 80 வயசுலாம் கிழவன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. 88, 89, 90 வயசு வரைக்கும் எனக்கு ஊழியம் செய்கிற மக்களை பார்த்துருக்குறேன். ஆனால் வேதம் சொல்கிறது 80 வயசில் கிழவன் சொல்ல. ஆனாலும் அந்த கிழவனுக்கு பர்சில்லாவுக்கு ஆவியை தூண்டி வனாந்திரத்தில் இருக்கிற தாவீதை போஷித்தான். இந்த கால வேளையிலே உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உங்களை போஷிக்கத்தக்கதாக ஒரு சில பர்சில்லாவை கர்த்தர் எழுப்புவார். வனாந்திரத்தில் நீங்கள் மாண்டு போவதில்லை. தாவீதே, வனாந்திரத்தில் உனக்கு உதவி செய்யத்தக்கதான பர்சில்லா ஒருவனை ஏற்படுத்தியிருக்க. 2வது, எலியா 18ஆம் அதிகாரத்தில் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, பாகால் தீர்க்கதரிசி 450 பேரை வெட்டி வீழ்த்தினவன், கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தவன், அக்கினியை வர வச்சவன், எத்தனையோ அற்புதங்களை செய்தவன். ஆனால் அவனுக்கும் ஒரு வனாந்தர வாழ்க்கை. ஒவ்வொரு மக்களுக்கும் இப்படிப்பட்ட வனாந்தரங்களை நாம் கடந்து வர வேண்டியது அவசியமாக இருக்குது. என் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டிங்கன்னா வனாந்தரம் நிறைய பார்த்துருக்கேன். காசு இல்லாத நேரம், சாப்பாடு இல்லாத நேரம், வீடு கிடைக்காத நேரம், ஏமாற்றப்பட்ட நேரம், இப்படிப்பட்ட வனாந்தரத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனாலும் கர்த்தர் இந்த வனாந்தரத்தில் எல்லாம் வயல்வெளியாக மாற்றி நம்மை நடத்துகிறவர். இப்போ எலியா 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் போய் பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனம், அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். கெபிக்குள்ளே போய் படிங்க. இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். படிங்க 11ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பதாக பர்வதத்திலே நெல்லு. ஆண்டவர் சொல்றார், எலியாவே எங்க இருக்கிற? இப்போதான்பா எல்லாரையும் வெட்டேன 18ஆம் அதிகாரத்தில் 450 பாகால் தீர்க்கதரிசி. பட்டயத்தை எடுத்தவன் எதற்கும் பயப்பட மாட்டான். புரிஞ்சவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க. பட்டயத்தை பிடித்தவனுக்கு நிச்சயம் வெற்றி உண்டு. இவன் சொல்ல கேட்டேன். எத்தனை பேர் 450 பேரை வெட்டி வீழ்த்தின இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டான் வெற்றியோடு. இப்போ இவர் எங்கே இருக்காருன்னா கெபிக்குள்ள இருக்கார். ஏன்னா ஏசபேல் சொல்லிட்டார், நாளைக்கு நேரத்தில் உன் தலையை வாங்காமல் விட மாட்டேன். பாய்ந்துட்டு ஒரு பெண்ணுக்கு பயந்து ஓடின ஒரு தீர்க்கதரிசி யாருன்னா எலியா. வீராதி வீரன், சூராதி சூரன். ஆனால் ஜீவனுக்கு தப்பி எங்கே இருக்காருன்னா கெபியில் இருக்கார். ஆண்டவர் பார்த்து இருக்கார், அடப்பாவி, அக்கினியை வர வச்சவன், அற்புதங்களை செய்தவன், யோர்தானை பிளந்தவன், இப்போ எங்கே இருக்கானா கெபிக்குள்ளே இருக்கான். நான் எத்தனை வருஷம் விசுவாசியாக இருக்கிறேன் தெரியுமா? ஆனால் என் வாழ்க்கையில் அடித்த புயல் நிமித்தமாக இப்போ இந்த சபைக்கே வருதில்லை, எங்கள் வீட்டுக்காரர் வருதில்லை, எங்கள் மனைவி வருதில்லை, எங்கள் பிள்ளைகள் வருதில்லை. என்னாச்சு? பின்வாங்கி போயிட்டாங்க, ஆண்டவரே இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாரு, போதங்கர்த்தாவே என் ஜீவனே. இதெல்லாம் மாய்மாலமான ஜெபம். உண்மையாக எத்தனை பேருக்கு சாகணும்னு விருப்பம் ஒருத்தருக்கு இருக்கு. அந்த பாட்டு பாடினா நிறைய பேர் பயப்படுவாங்க. நேற்று கூட பரலோகம் என் சொந்தமே பாடினா, ஐயோ இது சவ பாட்டாச்சுன்றாங்க. ஐயோ பரலோகம் போகிற பாட்டு இல்லை. எத்தனை பேருக்கு சாகிறதுக்குன்னு கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க, வசனம் சொல்லுவீங்க. நான் என்னுடைய தாயாருடைய மரணத்தை பார்த்துருக்கேன். தாயார் மரிக்கும்போது அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு 4 மணிக்கு வந்திருக்கு. எனக்கு ஒரு 8 மணி 9 மணிக்கு மேலே தான் ஊழியத்துக்கு போயிட்டு வரேன் தெரிஞ்சிச்சு. வீட்டுக்கு வந்தோடனே என் மனைவி சாப்பிடுங்க, என்ன சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே அம்மா சிக்கா இருக்கேன், நான் போய் பார்க்கணும். சரி இல்லை, காரில் போயிட்டு நேரம் போனோம். எங்கள் அம்மா தொட்டு பார்க்குறேன், அப்படியே ஸ்வெட்டாகி ஃபுல்லாக. அவங்க மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண, மென்டல் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா சில்லுன்னு இருக்காங்க. அம்மா என்னாச்சு? ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை, ஏன்பா நீ வந்த அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அவங்கள அட்மிட் பண்ணி பார்க்கணுன்னு சொன்னால், அந்த ஹாஸ்பிட்டலில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து சொல்கிறான், டாக்டர் நாளை தான் வருவார். அது வரைக்கும் என்ன ஆகுது? அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு கேஎம்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஐசியூவில் கொண்டு போய் சேர்த்து பார்க்கலான்னு கொண்டு போய் ஐசியூவில் போட்டோம். கொண்டு போய் ஐசியூவில் போட்டால் ராத்திரி ஒரு 11-12 மணி இருக்கும். அவங்களை கைப்பிடிச்சோம். நம்ம பயப்படாதேம்மா, நாங்கள்லாம் இங்கே தான் இருக்கோம் ஒன்றாங்க. நான் பயப்படலப்பான்னாங்க. சிவியர் ஹார்ட் அட்டாக், பயப்படலப்பான்னாங்க. அப்படியாச்சா? ஒரு 1 மணிக்கு டாக்டர் வந்தார். டாக்டர் சொன்னார், உங்கள் அம்மா பிழைக்க மாட்டாங்க,
சிவியர் ஹார்ட் அட்டாக்னா. அப்பா, என் உலகமே உடஞ்சி போச்சு. இது வரைக்கும் நான் கண்ணீர் விட்டு அழுததை எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா செத்து போவாங்க அப்படின்னு சொன்ன உடனே வெளியே வந்து, அவங்க எதிர்க்கல, வெளியே வந்து ஓன்னு அழுதான். எங்கள் மனைவி, பிள்ளைங்க, சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்க. எப்படி அழுகிறாருன்னு எனக்கு தெரியும். என்னை எப்படி வளர்த்தாங்க, எப்படி அன்பு செலுத்தினாங்கன்னு. அவங்கள பார்க்க முடியாது போல என்ன பக்கத்தில் போய் ஒரு 3-4 மணி கை பிடிச்சேன். அம்மா பயப்படாதீங்க, இங்கே நம்ம பார்க்காவிட்டாலும் அங்கே நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு. அவங்க ஒரு 4:30 மணிக்கு விடிய காலம் கொஞ்சம் முடியாமல் அப்படியே கண்ணை மூடிருந்த பார்த்தேன். மூடும்போது எந்த அலறுதலும் இல்லை, எந்த கூப்பாடும் இல்லை, எதுவும் இல்லை. நிம்மதியாக அவங்க கண்ணை மூடினாங்க. எனக்கு உலகமே இருந்தது போல இருந்துச்சு. அன்னைக்கு மறக்கவே முடியாது என்னால், அந்த நாளில் மறக்க முடியாது. அவ்வளவு துக்கம், அவ்வளவு துயரத்தில் இருந்தால். என்னதான் ஊழியம் செய்தாலும் தாயை இழக்கும் பொழுது, இன்றைக்கு உங்கள் மத்தியில் அநேகர் அன்பானவர்களை இழந்திருக்கும் போது உங்களுடைய உள்ள எப்படி இருக்கும், நொறுங்கி போயிருக்கும். ஆனால் எங்கள் தாயாக இருக்க நம்பிக்கை என்னென்னா, அந்த தேவனோடு நம்ம இருக்க போகிறோம், கர்த்தருக்காக ஊழியம் செய்தோம் என்ற நம்பிக்கையில் கண்களை மூடி இருந்து பார்த்தேன். ஹல்லேலூயா. மரணத்திலே ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையில்னா நம்மெல்லாம் வேஸ்ட் வாழ்ந்து. காலம் சென்ற நமது தலைமை போதகர் அவர்கள் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, கன்வென்ஷன் நடக்குது. சின்ன பிள்ளைங்களாம் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன், பார்த்துருக்கீங்க. அவர் வந்து கன்வென்ஷன் வந்துட்டு ஒயம்சியில் சொன்னார், பாட்டெலாம் நடத்திருக்கேன், யாராவது நடத்திருக்கேன், நான் போகிறேன், என்னால் முடியல, ஸ்டான்லியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஹாஸ்பிட்டல் போனால் அன்றைக்கி சீரியஸ். உடனே இன்னொரு ஹாஸ்பிட்டலில் ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அங்கே போனால் டாக்டர் சொல்லிட்டாங்க இஸ் முடியாது, நடக்காதுன்னாங்க. அவர் சாகிற தருவாயில் நான் கூட இருக்கிறேன், அவங்க பையன் இருக்கிறான், இன்னொரு பிரதர் இருக்காங்க. அவர் வந்து பார்த்துட்டே இருந்தார். அப்படி கண்களை அப்படி மூடுறதை பார்த்தேன். எந்த அலறுதலும் இல்லை, எந்த கூப்பாடும் இல்லை, சமாதானத்தும். நீதிமானுடைய மரணம் எப்படிப்பட்டது? சமாதானம். அவர்கள் சமாதானத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். என்ன சொன்னா, மரணத்தை குறித்த ஒரு நம்பிக்கை உடைய தேவனை தான் நம்ம எல்லாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை காக்கிறவர், கர்த்தர் உனக்கு நிழலா இருக்கிறவர். எலியாவே எங்க இருக்கிற, வெளியே வா அப்படின்னு சொல்ற. என்ன சொல்றாரு? வெளியே வா, பயத்திலிருந்து வெளியே வா. இயேசு நீங்க என்ன பண்ணிடுவா, ஒரு தீங்கு பண்ண மாட்டா. ஊழியத்தில் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். சொல்றான், உன்னை காலி பண்ணிடுவேண்ணா, இன்னும் க்ளோஸ் பண்ணிடுவேண்ணா. ஆள் அட்ரஸே இல்லைங்க, ஆள் அட்ரஸே இல்லை. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கு எதிரான ஆயுதங்கள் இருக்கின்ற பலத்தோடு கிருபை உனக்கு, என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ, தேங்க்யூ லார்ட், விளங்கோ. பலவீனத்தில் என் பலனோ ஹல்லேலூயா. கிருபை, கிருபை எல்லாம் சொல்லுங்க. கிருபை நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. புதிய ஏற்பாட்டில் வாழ்கிறோம், ஆண்டவர் கொடுத்த கிருபை பற்றி என்னமோ பேசுகிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் படித்த கிருபை என்னை தாங்குது, என்னை நடத்துது. எலியாவுக்கு இந்த கிருபை தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, வெளியே வா. உங்களை பார்த்து சொல்றாரு, வெளியே வா, கெபியை விட்டு வெளியே வா. இயேசுபேலுக்கு பயப்படாத, பயத்தில் இருக்கிற வெளியே வா. எப்படிப்பட்ட பயம்? கடன் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, பிள்ளைகளை பற்றிய பயம், வெளியே வா. உன் நம்பிக்கை வீண் போகாது. வனாந்தரம் தான், ஆனா நான் உன்னை போஷிக்க வல்லவரா இருக்கிறேன். நான் சரித்திரத்தெல்லாம் சொன்னா ரொம்ப லேட் ஆகிடும், என் அனுபவத்தெல்லாம் சொன்னா ரொம்ப லேட்டா. நான் வனாந்தரத்தில் இருந்திருக்கேன். பசின்னா என்னன்னு தெரியும், பட்டினின்னா என்னன்னு தெரியும், வேதனை என்னன்னு தெரியும், கண்ணீர்னு என்னன்னு தெரியும். எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் நடத்திருக்கிறேன். எலியா வந்து அக்கினியை வர வச்சுவேன்.
அக்கினியை பார்த்தவர்கள் பட்டயத்தை எடுத்தாங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தாவின் அக்கினியை பார்த்தீங்கன்னா பட்டயத்தை எடுத்துருவீங்க, சாத்தானை அடிச்சு நொறுக்கிடுவீங்க. என்ன சொல்ல வரேன்னா, இந்த யோவான் சானங்களை பற்றி சொல்லும் பொழுது எலியாவின் ஆவியும் சொல்லுங்க ஐயா, அதுக்கு பிறகு சொல்லுங்கன்னு சொல்றேன். பலமும் உள்ளவன். எலியாவின் ஆவியும் பலமும் உள்ளவன். எலியாவின் ஆவியை பற்றி, பலத்தை குறித்து யோவான் சானனை பற்றி புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றார். ஆனா அப்படிப்பட்ட வீராதி வீரன் எங்க இருக்கானா? கெபிக்குள்ள பதுங்கிட்டு இருக்கான், செடி கீழே படுத்துட்டு இருக்கான். மாயமான ஜெபம், என்னை எடுத்துக்கொள்ள ஆண்டவரே. நிறைய பேர் நம்ம ஜெபம் பண்றோம்ல, ஆண்டவரே போதும் ஆண்டவரே, இந்த மனுஷனோடு பட்ட பாடு எனக்கு போதும், என்னை எடுத்துக்கொள்ளுங்க சார். ஜெபம் பண்ணாதீங்க. உங்களை இந்த உலகத்தில் வச்சு தான் உங்களை புடமிட்டு, ஆமாம், உங்களுக்கு தேவையான நன்மைகளை உங்க மூலமாக குடும்பத்துக்கு செய்வ வல்லவராக இருக்கிறார். வழியவா சாப்பாடு என்ன சாப்பாடு என்ன கொடுத்தா சாப்பாடு சொல்லுங்க பார்க்கலாம். அப்பமும் மீனா இறைச்சி யார் கொண்டு வந்தது? காக்கா கிட்ட வாங்க முடியுமா? வடையை கொண்டு போங்க, வெளியே போங்க, காக்கா என்ன பண்ணும்? கவுன்னு பிடிக்கிட்டு போயிடும். ஆனால் அந்த காக்கா வந்து கொடுக்குதுன்னா ஆண்டு சொல்றாரு, ஏய் உன் புத்தியை மாத்து. பக்கத்தில் சொல்ல, புத்தியை மாத்து. இப்போ என்ன செய்யணும்னா, கொண்டு போய் எலியா பசியா இருக்கிறான், நீ சாப்பிடாத, இறைச்சியை கொண்டு போய் கொடு. சரி, இறைச்சி வந்துருச்சு, அப்போ வந்துருச்சு, என்ன இல்லை? தண்ணி ஆண்டவர் கொடுக்குற. சாப்பாடு சாப்பாடு ஒரு வேளை சாப்பாடு தான், ஒரு நேரம் சாப்பாடு தான், ஒரு நாள் சாப்பாடு. எத்தனை நாள் ஓடினாரு? 40 நாள் ஒரே பர்வத மட்டும். இன்றைக்கு கொடுக்கிற இந்த வார்த்தையை நீங்க பிடிச்சு கொண்டு வரப்போகிற 2026 வருஷம் முழுவதும் ஓட போறீங்க. ஹல்லேலூயா. எலியாவே வனாந்தரன்னு சொல்லல, வனாந்தரத்தில் உன்னை போஷிக்க வல்லவரா இருக்கிறார். வனாந்தரத்தில் இன்னொரு அம்மாவை பார்க்குறேன். அந்த அம்மா வந்து ஆபிரகாமினுடைய 2வது மனைவி. பேர் என்ன சொல்லுங்க? ஆகார். ஆகார். ஆகார் யெகோவா தேவனை அறிந்து கொண்டவன். ஆபிரகாம் மூலமாக, சாராள் மூலமாக அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தையையும் அவளும் துரத்து நான் வனாந்திரத்தில் போய் சொல்கிறான், யெகோவா தேவனே, நான் உங்களை நம்பி வந்தேனே, இந்த ஆபிரகாமுக்கு குழந்தைய பெற்று எடுத்திருக்கேனே, இப்போ குழந்தை சாக போகுது வனாந்திரத்தில் நம்பிக்கை இல்லை, அதனால சாக போகுதுன்னாரு. வசனம் சொல்லுது, கர்த்தர், எல்லாம் வசனத்தை வாசிக்க நேரம் இல்லை, கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க பிள்ளையின் சத்தங்களை எல்லாம் ஆண்டவர் கேட்பார். நீங்க ஒழுங்கா முழங்கால் படிட்டு உபவாசம் பண்ணி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அலைந்து கொண்டு திரிந்து கொண்டு பின்மாற்றத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய எல்லா வருங்காலத்தையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வார். கர்த்தர் சொல்றார், வனாந்தரத்தில் உன் பிள்ளை சாவது இல்லை. இவ சாவை பற்றி சொல்றா, அம்பு பாயும் தூரத்தில் போய் சொல்றான், ஆண்டவரே இந்த பிள்ளையின் சாவை பார்க்க நான் விரும்பல. நீ ஒரு பிளான் வச்சிருக்கேன், நான் ஒரு பெட்டர் பிளான் வச்சிருக்கேன். அவன் பெரிய பராக்கிரமசாலியா வருவான். அந்த சந்ததியை அரேபிய தேசத்தில் போய் பார்த்தேன். என்ன அழகா இருக்காங்க, ஆண்கள்லாம் உயரமா இருக்காங்க, சிகப்பா இருக்காங்க. அப்படி ஒரு ஆண்களே அழகனா பெண்கள் தான் முகத்தை மூடியிருப்பாங்க. பெண்களை எங்கேயும் பார்க்க அறிவியல் பார்க்க துபாயில் இறங்கின உடனே இமிகிரேஷன் பண்ண உடனே அப்படி பார்த்தேன், ஹலோ வெல்கம் அப்படின்னாங்க. துபாயில் பாஸ்போர்ட் கொடுத்தேன், நான் அவங்கள தான் பார்த்துட்டு இருந்தேன். அழகான ஆங்கிலம் பேசுனாங்க. இவங்க யார் வம்சம்? இஸ்மவேல். அங்கே பார்த்தா ஆண்டவர் படைச்ச படைப்பில் அந்த பிள்ளைங்கள்லாம் என்ன அழகா இருக்காங்க, ஆண்களும் பெண்களும். இங்கே இஸ்மவேலின் சந்ததியை பார்த்த அவனையும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஏன்னா ஆபிரகாமுடைய சுதந்திரம். என்ன சொல்ல வந்தேன்னா, வனாந்திரத்தில் பிள்ளை சாகுறன்னு நினைச்சா ஆண்டவர் உயிர் கொடுத்து ஜீவனை கொடுத்து காப்பாற்றினார். உங்களுக்கு சொல்றேன், வனாந்திரத்திலே நீங்கள் மாண்டு போவதில்லை, மரித்து போவதில்லை, உன் நம்பிக்கை வீண் போவதில்லை. இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை, என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும் சிங்கத்தின் வாயினின்றும் ரட்சிப்பார், பங்கம் வராதென்னை பாது. போதும் பாட்டு தெரியல, மறந்துட்டேன். சரல் ஒரு அம்மாவோட உட்காந்து நிறைய நேரம் பேசியிருக்கிறேன் ஏஞ்சல் டிவியில். அவங்க முகத்தையே பார்க்க முடியாது யாருமே, ஆனால் எதுக்கு உட்காந்து பேசுவாங்க.
ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வந்தோடனே முதல் வார்த்தை, நான் சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டு போகணும், வீட்டுக்கு போனோன்னா சாப்பிட்டு போகணும். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாட்டி நான் பார்க்கவும், அவங்களோட உட்காரவும் சாப்பிடவும் ஆண்டவர் உதவி செய்தார். அந்த மாதிரி வைராக்கியமாக பேசுகிற மக்கள்லாம் நிறைய பார்க்க முடியாது. என்ன சொல்லுன்னா, நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது, வனாந்திரத்தில் உன் நம்பிக்கை வீண் போகாது. இரண்டாவது 2 காரியம் சொல்லி முடிச்சுடுவேன், கரெக்டாக 8:15 முடிச்சுடுவேன். நான் அமெரிக்காவில் பிறக்க வேண்டியவன், தப்பி தவறி இந்தியாவில் பிறந்துட்டேன். இங்கிலாண்டில் பிறக்க வேண்டியவன் வாட்சை பார்த்து சொல்லுது, ஏய் சீக்கிரம் முடிப்பா, 7:55 ஆச்சு, 8:15 ஐயா சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக முடிச்சிடலாமா? அப்படி ஆன்லைன் ப்ரேயர் வச்சுக்கலாமா? ஐயோ வேண்டாம், அடுத்த போனேன்ல. ஆண்டவர் ஸ்தோத்திரங்களாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. பாட்டெலாம் பாடணும் நேரம் இல்லையே. ரெண்டாவது, உன் நம்பிக்கை வீண் போகாது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க 3 பேரும் தேவனே, யெகோவா தேவனை ஆராதிக்கிறவங்க. இவங்கள ஒரு சிலை உண்டு பண்ணி இதை வணங்கலைன்னா அக்கினியில் போட்டேன். அக்கினியில் போட்டேன்னா இங்கே கண்ணை மூடுனா எங்கே போகிறோம்? எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் ராஜா செய்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். இதான் வைராக்கியம். என்ன வைராக்கியம்? கஷ்டம் துன்பம் வரும்போது நிறைய பேர் பின்வாங்கி போகிறாங்க. எத்தனை வருஷம் ஆண்டவரை பின்பற்றி என்ன பிரயோஜனம்? நானும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறேன், அவருக்கு எழுதுகிறேன், இவருக்கு எழுதுகிறேன். எங்கள் டிவி நிகழ்ச்சியை பார்த்த உடனே சில பேர் ஃபோன் பண்ணுவாங்க பாருங்கள். ஒரே ஆள், ஒரே சகோதரி 1000 பேருக்கு ஃபோன் பண்ண. அவர் என்ன சொல்கிறார், இவர் என்ன சொல்கிறார். பாஸ்டர் அவன் என்கிட்ட பேச மாட்டாங்க, எங்கள் மன்றாட்டு வீரில் பேசுவாங்க. ஐயா என்ன சொல்கிறான்னு கேட்டு சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு? நீ உயிரோடு இருன்னு சொல்கிறாரு. ஐயோ பயங்கர கஷ்டம், பயங்கர பாடு. அக்கினி சோதனை மாதிரி இருக்குது. வெந்து போவதில்லை, பக்கத்தில் சொல்லி வெந்து போவதில்லை. படிங்க பார்க்கலாம். தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இப்பொழுதும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாள விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருப்பீர்களானால் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். பணிந்து கொண்டா நல்லது. பணிந்து கொள்வீங்களா? அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி சீக்கிரம் வரப்போகுது. எல்லாருக்கும் சிப்பு வைக்க போகிறான். ஏற்கனவே வந்தாச்சு ஆதார் கார்டு இதில் எல்லாம். ஆனால் கையில் வைக்கக்கூடிய முத்திரைக்கு ஆயுத்தமாகத்தக்கதா உலகத்தில் நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. அதெல்லாம் பேச நேரம் இல்லை. இந்த 3 வாலிபர்களுக்குள்ள இருந்த வைராக்கியம் என்னென்னா, அந்த நம்பிக்கை வீண் போகலை. உன் நம்பிக்கை வீண் போகாது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்தது என்ன? நம்ம சொல்லுவோமா, தப்பி வைக்காமல் போனாலும். பக்கத்தில் சொல்லி, தப்பி வைக்காமல் போனாலும் பக்கத்தில் சொல்லுங்க. அவரை தான் வணங்கணும். அவர் தான் தேவன் இல்லை. இந்த துணிச்சல், இந்த தைரியம் இவர்களுக்குள்ள எப்படி வந்ததுன்னா, தேவனை அறிந்தவர்கள் பராக்கிரமம் செய்வார். கையில் தட்டுங்க பார்க்கலாம். அவரை அறிந்தவர்கள் they will do exploits. பயங்கரமான காரியங்களை செய்வாங்க. தானியேலும் சரி, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க எல்லாமே அந்நிய தேசத்தில் இருந்தாலும் மெய்யான தேவனை பற்றி கொண்டபடினால அக்கினியில் போடும்பொழுது, ஆண்டவரே நம்ம இப்போ யூடியூப்ல இருந்தால் பப்ளிசிட்டி பண்ணிப்போம். அக்கினியில் போடுறாங்க பாருங்கப்பா, அக்கினியில் போடுறாங்க பாருங்கப்பா, அக்கினியில் போடுறாங்க பாருங்கப்பா. அந்த காலத்தில் யூடியூப் இல்லை, விடியூப் இல்லை, எந்த டியூபும் இல்லை, சைக்கிள் டிவி கூட இல்லை. அந்த காலத்தில் இப்போ போட போகிறாங்க, எந்த டிவி கவரேஜும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு நம்பிக்கை என்னென்னா, கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம், செத்தாலும் பரவாயில்ல, நம்பிக்கை வீண் போகாது. தூக்கி போட்டாங்க 7 மடங்கு நெருப்பில். தானியேல் 3:19 வாசிச்சு பாருங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவருடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி 7 மடங்கு. பக்கத்தில் சொல்லுங்க, 7 மடங்கு. 1 மடங்கே தாங்க முடியல. என்னப்பா இயேசுவை ஏற்றுக்கொண்டு என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், யாருக்குமே இல்லை.
சின்ன ஒரு ஜுரம் வந்துடுச்சு. ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும். 7 மடங்க இன்னும் 100 டிகிரியோட தாண்டலையா இன்னும்? நீ சாவதில்லைன்னு சொல்கிறார. இவங்களுக்கு என்ன அக்கினிலே இப்போ வந்து போடுறாங்க, 3 பேரும் கட்டுறாங்க, 3 பேரையும் கட்டுறாங்க. கட்டும் போது ஐயா கொஞ்சம் தயவு பண்ணுங்களேன், கொஞ்சம் டைம் கொடுங்களேன், ஒரு 40 நாள் உபவாசம் பண்ணிட்டு வந்துடுறேன், நான் அதுக்கு பிறகு நான் என்ன செய்யணும்னு கேட்டு இந்த கதையில் டேய் போட்டாலும் ராஜாவுக்கும் சொல்கிறான், எங்களை தப்பு வைக்க வல்லவர். ராஜாவுக்கு கடுங்கோபம் வந்ததுன்னு சொல்லுது. என்ன கோபம்? ஏன்? நான் செய்தது செய்யல, நான் செய்த சிலையை வணங்கல, அதனால என்ன இவங்களை கண்டிப்பாக அக்கினியில் 7 மடங்கு சூடாக்கிட்டான், கட்டிட்டான். கட்டி கொண்டு போடுறான், போட்டவன் செத்தான், போடப்பட்டவன் உயிரோடு இருக்கிறான். புரிஞ்சவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. போட்டவன் செத்தான், ஆமாம், போடப்பட்டவன் உயிரோடு இருக்கிறான். நாங்கள் சபை கட்டி ஆமாம் ஆராதனை பண்ணோம். பெரிய ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பெருசு. அப்போ கட்டி முடித்த உடனே பக்கத்தில் ரயில்வேக்காக இடத்த எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நோட்டீஸ் வரல, அந்த பக்கத்தில் இருந்தவங்கலாம் ஒரு சதி பண்ணிட்டாங்க. அப்போ அந்த ஆலயம் இடிக்கணும் போது எனக்கு இருதயமே இடிக்கு. எந்த வெள்ளைக்காரன் பண்ணல, எந்த வெளிநாட்டு பண்ணல, நம்ம ஜனங்க கொடுத்த பணத்தில் கட்டின ஒரு ஆலயம், பெரிய ஆலயம், ரோடுக்காக இடிக்கணும் போது நான் தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்ன செய்யுதுன்னு. இடிக்கிற நாள் அன்னைக்கு பெரிய கூட்டம் வெளியே நிற்குது, இடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. உள்ள போலீஸ் ஆஃபீஸர் வந்தார். பாஸ்டர், ஃபாதர், நீங்கள் எப்போ காலி பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், இப்போ இடிக்க வேண்டாம், ஜனங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க சர்ச்சை இடிக்கணுன்னு, இப்போ பண்ண வேண்டாம், நீங்கள் எப்போ பண்ணுறீங்களான்னு. நான் சொன்னேன், சார் எங்களுக்கு ஈஸ்டர் ஆராதனைலாம் வருது, அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்களே இடித்து கொடுப்போம், நாங்கள் வந்து தேவனை ஆராதிக்கிறவங்க, நாங்கள் சொல்ல தவற மாட்டோம். சரின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தேன். போலீஸ் ஆஃபீஸர் போயிட்டார், பெரிய சூப்பரண்ட் அதிகாரி கமிஷனர் வந்தார், போனார். அது இடிக்கிற நாள் வரும்போது என் இருதயமே உடஞ்சி போச்சு. அவ்வளோ பெரிய ஆலயத்தை இடிச்சிடாங்க. ஆண்டு ஒரு லட்சக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி கட்டியிருக்கோமே அப்படின்னு ஆண்டு சொன்னார். இவங்கெல்லாம் கட்டடத்தை தான் இடிக்கிறானுங்க, தேவராஜ்யத்தை இடிக்க முடியாதுங்க, தேவராஜ்யத்தை இடிக்க முடியாது, ஒரு பயலால் இடிக்க முடியாதுன்னாரு. அக்கினி போன்ற சோதனை தான் எனக்கு. என் கூட ஜனங்க என் கூட நின்றவனா அழுதாங்க. நான் தூணை பிடிச்சிட்டு அழுகுறேன், ஆண்டவரே இந்த ஜனங்கள்லாம் எங்கே கொண்டு போய் சேர்க்கறது, எப்படி பண்ணுறது? பயப்படாத, ஒரு ஆராதனை தானே, இவ்வளோ பேர் சேர்த்து பண்ணியிருக்கேன், 1000 பேருக்கு மேலே 3 ஆராதனை வச்சுக்கலாம். 3 ஆராதனை சரி, எல்லாத்தையும் இடிச்சுட்டு கொஞ்சம் இந்த விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். ஆராதனை 3 ஆராதனை நடக்குது சண்டேயில். காலைல 6 மணிக்கு, அப்புறம் 6லேருந்து 8, 8லேருந்து 10, 10லேருந்து 12, அது மாதிரி நடக்கும். ஒரு நாள் நான் சர்ச் ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன், சில பேர் வந்தாங்க. இதுக்கிடையில் என்ன நடந்ததுன்னா, இதுக்கு விரோதமாக எழும்பினவங்க, அக்னியில் போட்டவங்க சில பேர் மறித்து போயிட்டான். உடனடியாக அடிபட்டு ஒருத்தன் மறித்தான், இன்னொருவன் மேலே கீழே வந்து செத்தான். இதெல்லாம் பார்த்த உடனே அந்த அந்த துரோகம் பண்ணவங்க, அதுக்கு எதிராக இருந்தவங்க கூட்டமாக வந்தாங்க ஆஃபீஸில். அந்த தலைவர்லாம் வந்தாங்க. வந்து ஆஃபீஸில் அப்படி உட்காந்துட்ருக்கேன், சர்ச் ஆஃபீஸில் வார நாட்கள். கூட்டமாக வந்து சொன்னாங்க, ஐயா எங்களை மன்னிச்சிருங்க, எங்களால் தான் இந்த கட்டடம் இடிக்கப்பட்டதுனால. நான் நினச்சேன் இட்ஸ் டூ லேட். இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம், இடித்தாச்சு. ஆனால் தேவராஜ்யத்தை ஒருவராலும் இடிக்க முடியாது. இதாங்க கிறிஸ்தவ நம்பிக்கை. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் உன் நம்பிக்கை வீண் போகாது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களுக்குள் இருந்தால் நம்பிக்கை என்ன? அக்கினியில் 7 மடங்கு அக்கினியிலே நம்ம விடுதலையாக்க வல்லவராக இருக்கா. உன் வாழ்க்கையில் அக்கினி போன்ற சோதனை இருந்தாலும் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறா, உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறா. அக்கினியின் வாசனை கூட மேலே படாதபடி காக்க வல்லவராக. என்ன நடந்துச்சுன்னா, அக்கினியில் போட்டவன கட்டியிருந்தாங்கல்ல கயிறு, அந்த கயிறெல்லாம் என்னாச்சு, அது அப்படியே பற்றி எரிஞ்சு போச்சு. இவங்களுக்கு சேதமாகலை, கட்டப்பட்ட கயிறு தெரிப்புண்டு போச்சு. வசனம் இருக்கா? 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனமா? அக்கினி பெலன் அவர் மேல் படிங்க. 3:27. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் செய்யாமலும் கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும்
அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். நிறைய குறிப்பு இருக்குது, வீட்டில் போய் வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. அவங்க அக்கினி வாசனை, அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமல் இருந்ததை மனம் வீசல, கண்டார்கள். அக்கினி வாசனை வீசல. அப்புறம் அப்பொழுது தலைமயிர் என்ன பண்ணல, ஒன்னாகல. அப்புறம் சால்வைகள் சேர்ந்து சால்வை வெந்து போகல. இதெல்லாம் ஆண்டவர் எழுதி வச்சுக்கா பாரு. அக்கினியில் எப்படி போட்டாங்க, சால்வை போட்டாங்க. இப்போ நம்ம சால்வை போடுறோம்ல, சரி நேரம் சபையில் போடுவாங்க சால்வை, அந்த மாதிரி அப்போ சால்வை போட்டிருப்பாங்க குள்ளூருக்கு. அக்கினியில் போடப்பட்ட போது சால்வை போட்டிருக்கான், போட்டால் அந்த கயிறு வந்து அறுந்து போச்சு. அக்கினி வரும்பொழுது கட்டுகள் எல்லாம் அறுந்து போகும், புரியுதா? வானத்திலிருந்து அக்கினி வரும்பொழுது உன்னை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் எல்லாம் அறுந்து போகும். ஆண்டவர் உன்னை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். என்ன கட்டு? சூனிய கட்டா, மாந்திரியை கட்டா, பிசாசின் கட்டா, எல்லா கட்டுகளும் தெரிப்புண்டு போகுவதற்கு கர்த்தர் உன் கூட இருந்தா உனக்கு விரோதமான ஒரு பயல நிற்க முடியாது, எந்த அக்கினி நிற்க முடியாது. ராஜா கடுகோபம் கண்டா. அந்த ராஜாவுக்கு ஆண்டவர் சீன் காட்டுறார். என்ன பண்றாருன்னா, டேய் 3 பேர்ல போட்டேன், தபார் 4வது நபர் இருக்க, நான் வந்திருக்கேன் என் பிள்ளைகளை தப்பு வைப்பதற்காக, என் பிள்ளைகளை விடுதலையாக்குவதற்காக. ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவங்களுக்கு தெரியல. அக்கினியில் எப்படி நடக்கிறான்னா, ஐஸ் கட்டியில் நடக்கிற மாதிரி நடக்கிறான், ஜாலியாக வரான். எல்லாரும் பார்க்குறேன், என்னடா அது அக்கினி 7 மடங்கு இருக்குது, இவனுக்கு இப்படி நடந்து வர்றானுங்களே. ஒன்றும் அந்த வெளியே வந்தால் அக்கினியின் மனம் வீசல, கட்டுகள் எல்லாம் தெரிப்பண்டு போச்சு. அக்கினியின் சூளை நடுவில் கர்த்தர் உலாவி உன் நம்பிக்கை வீண் போகாம கர்த்தர் உன்னை காக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தண்ணீரை கடந்து வந்தோம், அக்கினியை கடந்து வந்தோம். தண்ணீர்கள் உன் மேலே புரளுவதில்லை, அக்கினி என்ன ஒன்றும் பார்த்தா. உன் வாழ்க்கையில் 2025 முடிக்க வந்திருக்கீங்க. தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இந்த மாதம் முடிவதற்குள்ளாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அக்கினியின் சோதனைகள் எல்லாம் கர்த்தர் சுட்டெரிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா ஒருவனும் உங்க மேல கை போடுவதில்லை. 4வது நபரை மற்றவங்க பார்க்கணும், நீங்க மாத்திரம் இல்லைங்க. 4வது நபரை ராஜா பார்த்தா, 3 பேர் இல்லை போட்டோம், 4வது நபர் யார்? இவர் தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்குது. இயேசு கிறிஸ்து தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான ஒருவர் உங்களுக்கு உதவி செய்ய நீங்க போகிற அக்கினியிலே அவர் வந்து நிற்கிறார். நான் என்ன சொல்றேன்னா, ஆவியானவர் சொல்றாரு, உன்னை நீ மட்டும் நடக்கலப்பா, நான் உன் கூட வரேன். அக்கினியிலே நீ வேகாம இருக்க, நான் உன் கூட வரேன். நீ பார்க்கல, எத்தனை முறை அக்கினியில் போயிருப்பேன், எத்தனை சோதனை, எத்தனை கஷ்டம். என் கண்கள் திடீரென்று பார்வை இழந்த போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன் ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னா, இந்த பைபிளை படிக்க முடியல. நான் போகாத டாக்டர் இல்லை. சிங்கப்பூரில் பெரிய ஒரு டாக்டர், ஐ ஸ்பெஷலிஸ்ட்டு, டிஜிஎஸ் அங்கிள் கூட போயிருக்காங்க. அவர் ஒரு ஜூவிஷ் டாக்டர். அவர் கண்ணை பரிசோதித்து பண்ணி என்னென்னமோ கண்ணாடிலாம் கொடுத்தா, அதெல்லாம் போட்டால் ரொம்ப காஸ்ட்லி. அது போட்டால் விகாரமாக இருக்குது, இப்படி நிற்கும். அது எப்படி போட்டுட்டு இருக்குது ஒரு கண்ணுக்கு. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் இன்னும் 2 கண்ணும் பார்வை போச்சு, பைபிள் படிக்க முடியல. அமெரிக்காவில் ஹொரல் ராபர்ட்ஸ் யூனிவர்சிட்டின்னு பெரிய யூனிவர்சிட்டி, அங்கே மெடிக்கல் காலேஜில் படிக்கிற ஒரு பிள்ளை என்னை கூட்டிகிட்டு போனா. அங்கே என் கண்ணை பரிசோதிச்சாங்க. பரிசோதித்து பார்த்து ஒன்றும் செய்ய முடியலை. அதுக்கு முன்னாடி இந்தியாவில் பெரிய டாக்டர்ஸு, சங்கரா நேத்ராலயா, அதில் வேலை செய்கிற சர்ஜன் எல்லாம் பார்த்தேன். அவர் சொன்னார், ஃபாதர் இப்படியே இருந்துடுங்க, ஆனால் என்ன ஆப்ரேஷன் மட்டும் பண்ணாதீங்க, இந்த நரம்பு மூளைக்கு போகிற நரம்பு கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. கவலை இல்லை, கர்த்தரும் கூட இருக்காரு. நான் சிறு வயதுலேருந்து இந்த வேதத்தை படித்ததுனால நிறைய வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டேன். இந்த பார்வை அமெரிக்காவில் மகன் இருக்கா, இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனான். டாடி இங்கே வாங்க, போய் இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு வரலாம், வேறு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா, வழி இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு போனால் அந்த அந்த ஒரு விஷுவலி ஹேண்டிகேப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த என்ன சொல்கிறது, அந்த படிக்க முடியாதவங்களுக்கு நிறைய இதெல்லாம் கொடுப்பாங்க, மேக்னிஃபையர் கொடுப்பாங்க, பெரிய பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதெல்லாம் அவங்க வாங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தா சரி இதெல்லாம் படித்து நீங்கள் வாங்கணும். அவங்க டாக்டர் சொன்னார், யுவர் ஃபாதர் லாஸ்ட் இஸ் விஷன் அப்படின்னாரு. உங்கள் அப்பா பார்வையே எழுந்துட்டாரு அப்படின்னா. வெளியில் வந்தோன்னா ஓன்னு அழுதா. என் மக அங்கே அமெரிக்காவில் வாழ்கிறான், அவனுக்கு ஒரு பையன் இருக்கான்.
கையை பிடிச்சிட்டு ஓன்னு அழுதா. டாடி உங்கள் பார்வை போச்சே, என்ன செய்ய போறீங்க? கண்ணு தானே போச்சு, கால் இருக்கல்ல, வாய் இருக்கல்ல, வசனம் இருக்கல்ல, வாழ வைக்கல. இன்னைக்கு வரைக்கும் அந்த நம்பிக்கை வீண் போகலைங்க. ஆண்டவர் நம்பினது நான் இன்னைக்கு வரைக்கும் நினைவு கூறுறேன். என் பார்வையில் ஏற்பட்ட கோளாறு அது என்னை ஊழியத்தை தடுத்து நிறுத்த முடியல. காரணம், நான் சார்ந்திருக்கிற ஆண்டவர், நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். இதான் நம்பிக்கை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை வெளியே கொண்டு வந்தாங்க. எப்பா என்ன நடந்துச்சு தெரியாது, தேவகுமாரன் எங்கள் மத்தியில் இருந்த நாங்கள் பார்க்கல, நீங்கள் தான் பார்த்தீங்க. உங்களுக்கு செய்கிற அற்புதத்தை, உங்களை வெளியே கொண்டு வருகிறத ஜனங்கள் எல்லாம் பார்ப்பாங்க. அக்கினி உன்னை பற்றாது, அக்கினியின் மனம் உங்களை பற்றாது. முதல்ல வனாந்தரத்தில் நீ மாண்டு போவதில்லை, அக்கினியிலே என்ன பண்ணுறதில்ல, பற்றி எரிந்து போவதில்லை. மூன்றாவது புதிய ஏற்பாட்டில் ஒரு நபரை சொல்கிறேன், எனக்கு பிடிச்சமான நபர், அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலர் நடவடிக்கை 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க, வேகமாக வாசிங்கப்பா. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவருடைய கையை கவ்விக்கொண்டது. கவ்விக்கொண்டது. அப்புறம் விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை கவ்விக்கொண்டது, தொங்கினது. அப்புறம் அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, அந்நியராகிய தீவார், அந்நியர் எல்லாம் சொல்லுங்க, அந்நியர், அந்நியர். ஆமாம், உங்கள் வீட்டில் நிறைய பேர் அந்நியர் இருப்பாங்க. தேவனை அறியாதவர்கள், கர்த்தரை அறியாதவன், விசுவாசத்தை பற்றி அறியாதவர்கள். பவுலுக்குள்ள இருக்கிற ஆவி என்னது, பவுலுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பது அந்நியருக்கு புரியாது. ஆனால் உனக்கு தெரியும், உன் கூட தான் இருப்பாங்க. ஆனால் உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் தெரியாது. அந்நியர், பரிசுத்த ஆவியானவர் அந்நியர். பாம்பு என்னது, பாம்பு கடிச்சுதா அல்லது சுத்திச்சா? கடிச்சதுன்னு போட்டிருக்காங்க. அதை சொல்லுங்க. கவ்வி கொண்டது. கவ்வி கொண்டது அப்படின்னு என்ன அர்த்தம்? கடிச்சது. அப்படி சுத்திக்கிச்சு. அதுக்குள்ள என்ன பேச்சுன்னா, ஐயோ, அதாவது ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்க என்ன கூத்து ஆடுறதுக்கு பார்த்துருக்கீங்களா? சாவில் சில மேலே அடித்து கூத்தில் ஆடுவாங்க, தப்புன்னு சொல்ல, அவங்க ஆட்டம். ஆனால் என்னன்னா, இப்போ இவன் கவ்வி கொண்டு இருக்குது. அவனை பற்றி என்ன சொல்றாங்க? இந்த மனுஷன் கொலைபாதகன், இந்த மனுஷன் கொலைபாதகன். படிங்க. இதற்கு சந்தேகம் இல்லை, சந்தேகம் இல்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தோம், சமுத்திரத்துக்கு தப்பி வந்தோம், பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீவிலே உதறி போட்டு ஒரு தீங்கு கவ்வி கொண்டது, சுற்றி கொண்டது. பேச்சுல எப்படி? இவன் ஆண்டோட ஊழியக்காரன் இல்லை, இவன் இவனுக்கு வந்திருக்கிற சோதனை கஷ்டம்லாம் அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை எனக்கு. இது சரியா வந்திருக்குது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் இவனை கைவிட்டாரு அப்படின்னு ஊரே பேசுதுங்க, உலகமே பேசுதுங்க. ஆனால் பவுலுக்கு தெரியும், எனக்குள்ள இருக்கிறவ மகா கிறிஸ்து எனக்கு ஜீவன். கடிச்சேன்னா நான் யோசனை பண்ணேன், ஒருவேளை அந்த பாம்பு மட்டும் கடிச்சிருந்தா இவனுக்குள்ள இருக்கிற அந்த ரத்தம் அந்த பாம்புக்குள்ள போய் பாம்பு செத்து போயிருக்கும். பாம்பு என்ன இருக்கும்? பக்கத்தில் சொல்லுங்க, பாம்பு செத்து போயிடும். ஏன்னா உங்களுக்குள்ள ஓடுறது ஏசப்பா ரத்தம் இல்லை. கவ்விட்டு இருக்கும் போதே பேசலாம் பாரு. ஒரு சோதனை கஷ்டம் வரும்போது நான் நிறைய கடந்து போயிருக்கிறேன். மக்கள்லாம் என்ன பேசுவோம், ஐயோ சரியா அடிச்சுட்டார், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, முழுகு போயிடும் அப்படின்னு. ஆனால் அங்கேருந்து உதறினா கடிக்க வந்த பாம்பு எங்கே வந்து தெரியுமா? அக்கினியில் விழுந்துச்சு, வெளியே விழுந்தது. விஷப்பூச்சி அவனை கடிச்சு நாசமாவான், செத்து போவான் அப்படின்னு ஊரே பேசுது. உங்களுக்கு ஏதாவது ஒரு தீமை வந்தால் உங்கள் உடன் விசுவாசிகள் கூட அல்லது மற்றவங்க கூட என்னென்னமோ பேசுவாங்க. கவலைப்படாத, கர்த்தரும் கூட இருந்தா ஒரு தீமையும். பவுல நம்பிக்கை என்ன, அவன் நம்பிக்கை வீண் போகல. எதுக்கு வந்திருக்கேன்? ஊழியத்துக்கு வந்திருக்கேன். கப்பல் சேதத்திலிருந்து என்னை மாத்திரமே இல்லை, என்னோடு பிரயாணம் பண்ணின மக்களை, நூற்றுக்கணக்கான மக்களை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறேன். அது எப்படி இந்த பாம்பு கடிக்கும்? அந்த பாம்பு கடிப்பதற்கு ஆண்டவர் உத்தரவு கொடுப்பாரா? நான் ஊழியக்காரன் அல்லவா?
எத்தனையோ முறை பல பல ஆபத்துகளை கடந்து வந்திருக்கேன், வியாதிகளை கடந்து வந்திருக்கேன், போராட்டங்களை கடந்து வந்திருக்கிறேன். ஏனென்றா இன்றைக்கு பாண்டிச்சேரியில் என்ன தேதி அன்றைக்கி? டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி பரிபூர்ணம். 7ஆம் தேதி கொண்டு வந்து நிற்க வைக்கணும்னு ஆண்டவருடைய திட்டத்தில் இருக்கிறனால தான் ஆண்டவன் சுகத்தை பலத்தை கொடுத்து உங்கள் மத்தியில் கொண்டு வந்த காரணம், என் நம்பிக்கை வீண் போகலாம். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. சுற்றில இருக்கும் என்னன்னா பேசிட்டு போகிறான், ஆனால் கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்தா விஷ பூச்சியை உதறி போடுவேன், தள்ளி போடுவேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. பெசன்ட் நகரில் இந்த மீனவர் பகுதியில் நான் ஊழியம் செய்திருக்கேன். சில வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு மேடையில் ஏறி ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஏறி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். என் கூட 2-3 மிஷினரிக்கு வந்திருக்கேன் வெளிநாட்டிலேருந்து. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு கீழே இறங்குறோம். படிக்கட்டில் இறங்கிட்டுருக்கோம். இறங்கும் போது இந்த மாதிரி தளம் பழைய பில்டிங் நினைக்கிறேன். படிக்கட்டில் இறங்கும் போது அந்த தளம் அப்படி கீழே விழுந்துச்சு பாருங்க. அதில் அவருக்கு செஸ்ட்டில் கொஞ்சம் அடி, இன்னொருத்தர் கீழே வந்தார், எனக்கு வந்து முதுகில் அடி. 3 பேரும் படிக்கட்டில் அப்படியே விழுந்தோம். ஜனங்கள்லாம் கூப்பாடு போடுறாங்க, என்னத்துமா செத்து போயிட்டாரு, ஐயோ பாஸ்டர், ஐயோ பாஸ்டர் போயிட்டாரு. உயிரோடு இருக்கம்பா. அவங்க நினைக்க, ஐயோ எப்படி தூக்குறது, அந்த ஸ்லாப்லாம் அப்படி தூக்குனாங்க. அவங்க நினைச்சது என்னன்னா பிணங்களா எடுப்போன்னு, செத்து போயிருப்பாங்க. ஆனால் அதை தூக்கி எடுத்து வெளியே வரும்போது தலையை பார்க்குறாங்க, இந்த அக்கினியின் மனம், இந்த ஸ்லாப் விழுந்தது ஒன்றும் எங்களை சேதப்படுத்துறாங்க. இன்னைக்கு உயிரோடு இருக்கேன். டிசம்பர் மாதம் 2025 MPA மினிஸ்ட்ரியில் இந்த சபையில் வந்து பேசணுன்னு தெய்வத்திட்டே இருந்தபடினால அன்றைக்கு எங்களை பாதுகாத்தார். சின்ன ஒரு அடிதான், புதுகளை கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு பண்ணாங்க. அவருக்கு என் கூட வந்தவருக்கு கொஞ்சம் இந்த விழாவில் எலும்பில் சின்ன கிராக், அவ்வளோதான், ஒன்றும் சேதப்படுத்தாது. அவர் சொன்னார், ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வந்திருக்கிறோம், இந்த கட்டடமே விழுந்து நம்ம செத்தாலும் எங்கே போவோம், பரலோகத்துக்கு தான் போகிறோம். ஹல்லேலூயா. வருத்தம் பசி தாகம் மனத்துயரம் அங்கே இல்லை, வருத்தம் பசிதாகம் மனத்துயரம் அங்கே இல்லை, விண்கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேர்வே, விண்கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேர்வே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ, பரலோகமே சொந்தமே என்று காண்பேனோ. முழங்கால் பண்ணிடுவோம். ஹல்லேலூயா. நேரம் முடிந்தது, அதனால நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். எல்லாம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் என்ன நிலைமையில வந்திருக்கீங்க, ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறார். அக்கினியின் சோதனையா, வனாந்தரமா, விஷப்பூச்சி உங்க கையில சுத்திட்டு இருக்கா, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. உங்களுக்குள்ளே வாழ்கிறவர், உயிரோடு இருக்கிறவர், கரங்களை உயர்த்தி எல்லாம் சொன்னாங்க, ஆண்டவரே என் நம்பிக்கை வீண் போகாது, நாங்க உங்களை நம்பி இருக்கிறோம்ப்பா, நான் உண்மை நம்பி இருக்கிறேன், என் நம்பிக்கை வீண் போகவே போகாது. இந்த திருவிருந்துக்குள்ள நீங்க வருகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். முழங்கால் படிக்கிறீங்க, எல்லாம் முழங்கால் படிக்கணும் பார்க்குறேன். ஒரு பிரதிஷ்டை பண்ணுங்க, ஒரு ஒப்பு கொடுத்தல். ஆண்டவரே என் வாழ்க்கையில் 2025 வருஷம் முழுதும் நடிச்சிருக்கீங்க, டிசம்பர் மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறேன். என்ன பிரச்சனை, என்ன போராட்டம் வந்தாலும் ஒன்றும் உங்களை அறியாமல் என்னை தாக்காது. ஏன்னா நான் உங்களை நம்பிட்டு இருக்கேன். கண்களை எல்லாம் போடுங்க.
என் நம்பிக்கை வீண் போவதில்லை. உன் நம்பிக்கை வீண் போவதில்லை. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் அப்படியே செய்ய வல்லவர். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் தந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே மக்களை ஆசீர்வதியும், தொடர்ந்தே வழி நடத்தும். ஆசீர்வதி இயேசு நாமத்தினாலே. ஆமென். தேங்க்யூ.